ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரைட் சேனல் நாட்டோ ஷிப்புடன்ல எபிசோட் 2 and 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இவரு முன்னாடி அவன் போனால் கூட ஆச்சரியம் வரது இல்லை. செஞ்சுட்டாளா? எழுந்துருங்க தம்பிங்களா. சாக்குரா எங்க? சாஸ்கேவை தேடி தானே நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. உருட்டி விட்டு போயிட்டா. சாக்குரா மட்டும் இப்படி தனியா போவா? வடக்கு பக்கம் போய் பாருங்க. எப்படியும் அவ இந்நேரம் 1 கிலோமீட்டர் தாண்டி இருப்பா. இது சாக்குரோட வேலைதான். இவங்க 3 பேருக்கும் மயக்க மருந்த கொடுத்துட்டு அவ எங்கேயோ தனியா தான் இருக்கா. நிச்சயமா இதை அவளுக்கு சொன்னாடியே தான் கத்து கொடுத்துருக்கணும். ஒரு வாட்டி கூட மத்த பைட்ல யூஸ் பண்ண நினைக்கிறாங்க. பெட்ல படுக்க வச்சுட்டு வா. எல்லாரும் நல்லா ஓய்விடுங்க. நான் சீக்கிரமே என்னோட வேலையை முடிச்சிட்டு வரேன். தூங்குங்க தம்பிங்களா. என் கூட சேர்றதுல உனக்கு என்ன லாபம்? உன் திட்டம் என்னன்னு சொல்லிட. சாஸ்கே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ நம்மளோட லீஃப் வில்லேஜை விட்டு போனதுல இருந்து நானும் ஏன் உன் கூட போகலன்னு இத்தனை நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். நருட்டோவே உஷாராயிட்டானா? இவனை நம்ம வைக்கலாம்னு பாக்குறேன். அவனோட பழைய டீம்மேட் அவளும் இவனை நேசிக்கிறான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இங்க பாரு, நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் அதை அப்படியே செய்றேன். நீ எனக்கு வேணும் சாஸ்கே. எனக்கு உண்மையா என்ன வேணும்னு தெரியுமா? நான் இப்பதானே சொன்னேன், நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். எனக்கு எது லீஃப் பத்தி வில்லேஜ் லீஃப் வில்லேஜ் அழிக்கணும். நித்யா அதுதான் எனக்கு வேணும். உன்னால அது முடியும்னு நினைக்கிறியா? எனக்காக ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு துரோகம் செய்வியா? உனக்கு அதுதான் வேணும்னா நான் அப்படியே செஞ்சிட்டேன் சாஸ்கே. அப்படின்னா சரி, அதை எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு. இங்கேயே இப்பவே இவனை கொல்ல. இத செஞ்சா நீ சொல்றது உண்மைன்னு ஒத்துக்கிறேன். தங்கம் தங்கம். நீ வந்து முதல்ல யார்? நான் உருவாக்குன டாக்காங்கிற குரூப்போட ஒரு மெம்பர். ஆனா இதுக்கு மேல இவளால எனக்கு எந்த பலனும் இல்ல. சாகுரா, நீ ஒரு மெடிக்கல் நிஞ்சா தானே? பர்ஃபெக்ட். இவளுக்கு பதிலா நீ வந்துரு. எல்லாமே கரெக்டா அது உனக்கு இதே கதிதான். ஏன் இப்படி மாறிட்டான்? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச சாஸ்கே இவன் கிடையாது. இவன் முழுசா மாறிட்டான். இது பொய்யா இருந்தா ஒரு அடி அடிச்சிட மாட்டான். பொய்தான். அவன் தெரிய வந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாதுல்ல. நம்பி வரானே. என்ன யோசிக்கிற சாகுரா? உன்னால கொல்ல முடியலையா? இவனுக்கு இவதான் பலியாடா. ஆனா நான் கொல்ல வந்தது இவள கிடையாது. இந்த சாஸ்கே பின்னாடிதான் நிக்கிறான். ஒரே ஒரு குத்துல கதை முடிஞ்சிடும். என்ன கொண்டுடாத சாஸ்கே. நினைச்சேன் அதேதான் நடக்குது. கொல்ற அளவுக்கு நீ துணிச்சிட்டியா? சாப்பிடவே பாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படியே நினைச்சேங்க. கரெக்டா நடுவில் வந்து தடுப்பாரு. அடுத்து நீங்களும் வந்துட்டீங்களா? சாகுரா, அடுத்து இன்னொருத்தன வராது. இடத்துக்கு சாஸ்கேவை கொல்றதுக்கு தானே வந்த. நீ இதை செய்ய வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல சாகுரா. உங்க 3 பேரையும் பிரிய விடாம நான் தான் உங்களை பாதுகாத்திருக்கணும். நான் தோத்து போயிட்டேன். சாகுரா, அன்னைக்கு இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கிறேன் நான் உனக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். போதும் அழாத, நான் தான் வந்துட்டேன்ல. இவங்க 2 பேரையும் பாடிய மாதிரி நான் ஒண்ணு வாக்கு கொடுத்துறாங்க. அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துடலாம் தான் நான் நினைச்சேன். அந்த வாக்கு நிறைவேற்ற முடியாம போனதுக்கு என்ன மன்னிச்சிட. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சாஸ்கே. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கடைசி முறையா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். கையில கொஞ்சம் காப்பாத்துமா. அது வந்து புண்ணியமாக போட்டோம். இருக்குன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. பழி வாங்கணுங்கிற பாதையில யார் போனாலும் அது கடைசியில மரணத்துலதான் போய் முடியும். அதனாலதான் சொல்றேன், பழி வாங்குற உன்னோட எண்ணத்தை இதோட மாத்திக்கோ.
உரைச்சியை பார்க்குற மாதிரியே இருக்கு. இந்த விடமா இதாச்சி, என்னோட அப்பா, என்னோட அம்மா, என்னோட மொத்த கிளானையும் என் முன்னாடி கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்தா இப்பவே உங்க கூட கிளம்பி வந்துடுறேன். உன்னை கொல்ல வேணாம்னு பாக்குறேன். விருப்பப்பட்டா சுலபமா என்ன சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் வேலை. என்னோட சென்சே மாதிரி நடந்துக்கிறத நிறுத்த. அவ்வளோ ஆசைப்பட்டா வந்து தாக்கி பாரு. உன்னை கொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். காஷி, அந்த மாதரா தான் இவனை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். சாக்குரா, உடனே அந்த பொண்ணுக்கு உதவி செய், ஹீல் பண்ண. சந்தோஷம். அவளை எப்படியாவது காப்பாத்த முயற்சி பண்ண. எதிரிகள் பத்தின விஷயத்தை இவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவளை காப்பாத்தினாலே போதும், நிறைய தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னது மட்டும் நீ செஞ்சா போதும். அந்த பொண்ணு கூட்டிட்டு கிளம்பு. நரோட்டோ வர கிளம்பி வந்துட்டு இருந்தானே. ஆனா அவன் இப்ப குறுக்கு வருவான். இதுக்கப்புறம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் ரசிங்கன்னு வரும். எப்படியும் இது எல்லாத்தையும் நான் தானே முடிச்சாகணும். புரியுதுல? சுகுமார வருவான். கிளம்பு சாக்குரா. யார் யார் இருக்காங்களோ எல்லாம் கிளம்பி வந்துட வேண்டியதான். எமட்டா இருக்காரு. அவரு இருக்காரு. இந்த டீம் 7ஓட லீடரா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இதோட நான் முடிவு கட்டுறேன். ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றது எனக்கும் பிடிக்கல. மரியாதையா என் சென்சே மாதிரி நடந்துக்கிறத நிறுத்த. மரியாதைலாம் பேசானே எனக்கே போகுது. எல்லாரும் சேர்ந்து இவனை குழப்பி விட்டுருக்காங்க. நம்ம தேர்டு ஓக்காக இவன மாதிரியே இருக்கிற பல பேர்கிட்ட பேசி மனசை மாத்திருக்காரு. ஆனா அவரோட ஸ்டூடெண்டே அவரை ஏமாத்திட்டு போயிருக்கான். ஒரு மட்டும் மாத்த முடியல. பல வருஷத்துக்கு அப்புறமா தன்னோட சென்சை கூடவே அவன் மோதனா. அதே அப்படியே நடக்குது பாரு. விஷயத்தை என்னால இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல. தொடர்ந்து வரும் போல. தேர்டுக்காக அன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணிருப்பாருன்னு என்னால இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது சாஸ்கே. சாஸ்கே நிறைய பவர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் உன்னை கொன்னதுக்கு அப்புறம் நீ அதை நேர்ல போய் அவர்கிட்ட சொல்லிடு ககாஷி. நான் எந்த ஒரு தப்பும் எதுவும் பேசாதீங்க. கிட்டத்தட்ட முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. சாக்குரா அப்புறம் ஃபீல் பண்ணுவோம், ஏன்டா காப்பாத்தணும்னு. சாஸ்கே விஷயம் இருந்தாலும் உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ இதை பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ஆரம்பிச்சிட்டாடா. இவ இந்த மாதிரி அழகத்தை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இன்னொரு தாண்டி இப்போ இவன் வருவா போல. ஆல்ரைட். ஷரிங்கான் இருந்த அர்த்தம் என்னன்னு தெரியுமா? உச்சிஹாங்கிறதுக்கான ப்ரூஃப் அது. ஆனா நீ அந்த மாதிரி ஒரு உச்சிஹா கிடையாது. அந்த கண்ணை வச்சுக்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஓஹோ, பிளான் வெரி வந்துச்சு. அந்த ஷரிகனோட ஏஜஸ் எப்படியோ சாஸ்கே கொஞ்சம் கூட இறக்க நம்ம என்ன தாக்க தான் போறோம். பிரமாதம் பிரமாதம். அதுக்கப்புறம் வார்த்தைலாம் கேட்கும் போது கஷ்டமா இருக்கு. வீட்டில் அடிக்க போறேன்னு சொன்னா எட்டே இப்போ நான் தாண்டா தாண்டுதான்னு. அதை திறமையா பயன்படுத்துறது எப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருக்க. இருந்தாலும் ஓ ஷரிங்கானால ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும். ஆனா என் கண்ணுல இருக்கிற ஷரிங்கானால என்னென்னவோ பண்ண முடியும். மங்கிக்கு எடுத்துட்டான் தம்பி. இப்போ கக்காஷி உனக்கு தப்பே சொல்றாரு. எப்படி பாக்குறாரு பாரு. அசராம நிற்கிறாரு. இவன் வேகமா செயல்படுறான். மங்கிக்கு பாடுறா தம்பி. அவர் கண்ண நல்லா ஊத்துப்பார். அற்புதம். உச்சிஹாவா இல்லாதவனுக்கு மாங்கேக்கியவ கொண்டு வர்றது பெரிய விஷயம். அந்த கண்களோட திறமையால தான் இப்ப வரைக்கும் நீ உயிரோட இருக்க. அந்த கண்ணு கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். சாஸ்கே, நான் சொல்றத கேளு.
நீ கிளானுக்காக பழி வாங்குற மாதிரி எனக்கு தெரியல. நீ உனக்காக பழி வாங்கிட்டு இருக்க. நான் சொல்றதை கேட்டு இன்னும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாரு. இன்னும் என்ன பேசி மாத்திடலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். வீழ்ச்சிதான். எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தீங்க. ஒருத்தர் விடாம எல்லாம் சிரிச்சீங்க. இத்தாச்சி உங்களுக்காக உயிரை இழந்திருக்கா, ஆனா நீங்க சிரிக்கிறீங்க. உயிரை பத்தின அருமை தெரியாத நீங்க எல்லாரும் சிரிச்சு ஏளன பண்றீங்க. நீ என்ன தம்பி பண்ண அப்போ? அதான் உனக்கு தெரியாத வெறுத்துட்டு இருந்தவே நீ தானடா. தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்க மாட்டான். ஆணவமும் மட்டும் தான் தெரியுது. இன்னும் பவர் ஆயிருக்கு இது. கூக்குரலாவும் அழுகையாவும் கதறலாவும் மாத்துவேன். ஹேசோ அடிக்கும்போது கூட இவ்வளவு வெறி ஆகல. சாஸ்கேயோட சக்கரா போக போக இன்னும் மோசமாயிட்டே போகுது. அந்த சாஸ்கே இப்போ முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, ரொம்பவே மாறிட்டான். இதுனா இன்னும் ஸ்ட்ராங்கா தெரியுது இப்போ. இப்படி நடக்க கூடாதா? இப்ப சொல்லு ககாஷி, கடன் வாங்கிட்டு வந்த ஷரிங்கானால இத சமாளிக்க முடியுமா? போலிக்கும் உண்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்ப உனக்கு தெளிவா காமிக்கிறேன். ஐயோ ஐயோ. இல்ல எப்படி அவர் இதை எவ்வளவு பண்றாரா? நேரம் பண்ண முடியும்? ஆஹா. இல்ல, என்னோட பார்வை என்ன உசுமாய்க்கலான்னா அவன் சக்கரை வந்து இருக்கிறதுக்கு. பரவாயில்ல, சாஸ்திரம் வந்ததுக்கு ஒரு நல்லதுதான் பண்ணிருக்கு. என்னம்மா லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு ஜம்ப் ஆயின்னு. சாஸ்கே நீ என்ன பண்ற? சௌகுரா, எதுக்காக நீங்க வந்த? அதே இப்ப வராம நீங்க இருந்திருக்கலாம். பண்ண வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். இத கேட்டு நருட்டோ தலையாட்டுவானா? நாம எடுக்கிற முடிவு அவன் ஒத்துப்பானா என்ன? இல்லதான், ஆனா இது நாம எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவாச்சே. ஏதாவது பேசி சமாளிச்சு ஒத்துக்க வைக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். நருட்டோ கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன சாக்குறா, நெசமாவா சொல்ற? நீ சொல்றத அவன் ஒத்துப்பான்னு எனக்கு தோணல. நானே அவன்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். என்ன நம்புங்க guys. நான் இந்த விஷயத்த நருட்டோ கிட்ட எப்படி புரிய வைப்பேன்? இதுக்கும் நான் அவன்கிட்ட பார்த்துதான் பேசணும். அவனை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். நான் முடிவெடுத்துட்டேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஹேய் நருட்டோ, நீ கொஞ்சம் தள்ளி உட்காரியா? உன்கிட்ட தான் சொல்றேன், தள்ளி உட்காரு. உனக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாதா? எனக்கு வழிய விடு. முடியாது போடி. குட் மார்னிங் சாஸ்கே. நான் உன் பக்கத்துல உட்காரலாமா? நீ சொல்லாட்டியும் நான் உன் பக்கத்துல தான் உட்காருவேன். சாஸ்கே பக்கத்துல யாரும் உட்கார கூடாது, நான் மட்டும் தான் உட்காருவேன். நான் உங்க எல்லாருக்கும் இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுக்கறேன். ஆனா இந்த போட்டி ரொம்ப ரொம்ப கடினமா இருக்க போகுது. இந்த பெல் அடிக்க உங்களுக்கு 3 மணி நேரம் கொடுக்கறேன். முதல்ல நீங்க 2 பேரும் உங்க லஞ்ச் சாப்பிடுங்க. திரும்பவுமா? ஆனா ஐயோ. ரூல்ஸ் பிரேக் பண்ணி சாப்பிட நினைச்சதுக்கு நான் நருட்டோ கொடுக்கிற தண்டனை தான் இது. யாராவது ஐயா அது 3ஆவது முறை காணி. அப்புறம் புரியலைங்க. ஃபெயில் ஆக்கிடுவேன். அதனால யாரும் அதுல rules 3 மீறாதீங்க. பேரா இருந்தாங்க. புரிஞ்சுதா? 5-6 பேர் இருந்தா எத்தனை பிளாஸ்டிக் போகும்? இந்தா என்ன சாஸ்கே, நீ என்ன பண்ற? ககாஷி சென்சை சொன்னதை மறந்துட்டியா? ககாஷி தான் போயிட்டார்ல. டீமா சேர்ந்து தான் அந்த பெல்ஸை எடுக்க முடியும். இவன் பசியில இருந்தானா முழுசா செயல்பட முடியாது. அது டீமையே பலவீனமாக்கணும். நம்ம மிஷன்லயும் தோத்துடுவோம். சாஸ்கே சாக்குரா, ரொம்ப நன்றி. உங்களா எத்தனை முறை பார்த்தாலும் நல்லாதான் இருக்குது. ஆனா எத்தனை முறை பார்க்கறது? இந்த டெஸ்ட்ல வச்சு முதல் ஸ்குவாடே நீங்க தான். மத்த எல்லாருமே நான் சொன்ன மாதிரி செஞ்சு மொக்க வாங்கி கட்டிக்கிட்டாங்க. ஏன்னா சாஸ்கே இப்பதான் பாசிட்டிவா பார்க்க நல்ல முடியுது. மனசு தேவை. இந்த நிஞ்ச உலகத்துல யாரு ரூல்ஸை பிரேக் பண்றாங்களோ அவங்கள கோழன்னு சொல்லுவாங்க. ஆனா தன்னோட நண்பர்களை யாரு கைவிடுறாங்களோ
அவங்க வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவங்க. நம்மளோட டெஸ்ட் இதோட முடிஞ்சது. நீங்க எல்லாருமே பாஸ் ஆயிட்டீங்க. ஐயோ இதுவா? ஐயோ ஸ்டார்ட். இது நடுராத்திரி சாகுரா. இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ஊரை விட்டு வெளியே போறதுக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. இங்க நீ என்ன பண்ற? பேசாம நீ போய் தூங்க. நீ என்கிட்ட ஏன் எதையும் சொல்லவே மாட்டேங்கிற? இப்போ சாஸ்கே மேலே தலைகளாக நின்று இதான் யோசிச்சுங்கிற நீ அடி மாட்ட. எல்லா விஷயத்தையும் மறைக்கிற சாஸ்கே. நான் எதுக்கு எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்? என் வழியில இவ்வளோ டைம் கொடுப்பா அவன் எனர்ஜி ஆயிடுவான். என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நீ என்ன வெறுக்கிறல்ல? ஆரம்பத்துல இருந்தே உனக்கு என்ன பிடிக்காதுல்ல? உண்மையை சொல்ல. நாம கெயின் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 3 பேரையும் 3 man squad மாத்தினாங்க. நம்ம 2 பேரும் மட்டும் தனியா இந்த இடத்துல பேசிட்டு இருந்தோம். உனக்கு அது ஞாபகம் இருக்கா? அப்போ நீ என் மேல ரொம்ப கோவப்பட்ட. தனிமை, அத பத்தி பேசாத. ஆ? தனிமையில இருக்கிறதோட வலி என்னன்னு உனக்கு தெரியாது. சாஸ்கே, நீ இப்போ எதுக்காக கோவமா பேசுற? நீ எதோ பேசுகிற உனக்கு என்ன ஞாபகம் பார்த்தியா? எனக்கு அது ஞாபகம் இல்ல. அப்படியா? பிரச்சனை இல்ல. எப்படியும் அது நடந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. ஆனா அன்னைக்குதான் எல்லாமே ஆரம்பிச்சது. நம்ம 2 பேரும் ஒரே டீம்ல இருந்தோம். நருட்டோவும் இருந்தான். அப்புறம் ககாஷி சென்சே. நம்ம எல்லாரும் ஒண்ணா மிஷனுக்கு போக ஆரம்பிச்சோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுல. ஆனா அந்த கஷ்டத்தையும் தாண்டி நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எனக்கு உன்னோட கிளான பத்தி தெரியும் சாஸ்கே. உண்மையதான் சொல்றேன். ஆனா பழி வாங்குறதால மட்டும் செத்தவங்க யாரும் திரும்ப வரமாட்டாங்க. அத நீ புரிஞ்சுக்கோ. எப்பவுமே இது எனக்கு தெரியும். நான் உங்களை மாதிரி கிடையாது. உங்க யாராலையும் வர முடியாத பாதையில தான் நான் பயணிக்க போறேன். நம்ம 4 பேரும் ஒன்னா செயல்பட்டிருக்கோம் தான். சொல்ல போனா அந்த பாதையில நான் போகலான்னு நினைச்சு பார்த்திருக்கேன். ஆனா கடைசியில பழி வாங்கறதுதான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். கண்டிப்பா என்னால உங்களை மாதிரி இருக்க முடியாது. அப்படி பண்ணாத. நீ ஒன்னும் தனியால் கிடையாது. தனியால் வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இன்னும் போடுவாங்க போல இருக்கேப்பா. இப்ப அந்த வலியை என்னாலயும் உணர முடியுது. எனக்கு குடும்பம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா சாஸ்கே, நீ மட்டும் இங்க இருந்து போயிட்டா அதுக்கப்புறம் நானும் இனிமே இங்க தனிமையை தான் உணருவேன். இது ஒரு புது ஆரம்பம். நம்ம எல்லாரும் பயணிக்கிறதுக்கு புது பாதை காத்துக்கிட்டு இருக்க. சாஸ்கே, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. தயவு செஞ்சு இங்க இருந்து போகாத சாஸ்கே. இதுக்கப்புறம் நிச்சயமா நான் உன்னை தனியா விட மாட்டேன். சாஸ்கே, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ப்ளீஸ் சாஸ்கே, நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், இங்க இருந்து போகாத. நீ பழி வாங்குறதுக்கு நான் உனக்கு உதவுறேன். உன்னோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன். தயவு செஞ்சு போகாத. என் கூடவே இரு. போய் தான் தீருவேன்னு சொன்னா என்னையும் உன் கூட கூட்டிட்டு போ சாஸ்கே. நீ கொஞ்சம் கூட மாற. இன்னும் தொல்லை பண்ற. சாஸ்கே, போகாத. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சு நான் கத்துவேன். இவ்வளோ பொறுமையாக பேசினேன். சாகுரா, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என்ன பண்ணணும்னு நான் இப்ப முடிவெடுத்துட்டேன். நீ முடிவு எடுக்கத்துக்குள்ள இப்ப என்னோட உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு. சாஸ்கே, பண்ணலாம்ல, அப்படியே நிக்கிறாளே அவ. டைமிங் கிங். ஓப்பா, நாருட்டோ, இப்ப கூட வந்தாலே கண்ணை மூட்டு அப்படியே நின்னா என்ன பண்றது? தாக்கணும்ல. எனக்கு எல்லாம் ஓகேங்க. ஆனால் அந்த கக்காஷியை வந்து சாசிக்கு வா போன்னு சொல்கிறது, நீ முடிஞ்சா பண்ணிக்கோ, என்னென்னவோ பேசுகிறாள், அது மட்டும் என்னால் பொறுத்துக்கவே முடியல. எனக்கு பயங்கர காண்டாச்சு அது. ஏன்னா சென்சைவாக பார்த்துட்டு இப்போ அந்த ஒரு மரியாதையே இல்லாமல் என்ன கக்காஷி என்ன அது இதுங்கிறானா, எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, அவ்வளோ அவ்வளோ கோவம் வந்துச்சு எனக்கு.
அதுவும் அந்த ககாஷியும் சொன்னார்ல, இவன் வந்து என்னை ஈவு இறக்கம் பார்க்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அது சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கு. கஷ்டமா இருக்கு. எப்படி பார்த்தாரு, எப்படி சின்ன பசங்கலாம் எப்படி ஒரு சென்ஸே ஒரு இதா இருந்தவங்க, இப்ப அவன் என்னை இறக்கமே பார்க்க மாட்டான்னு அவரு அத யோசிச்சு பார்க்கும்போது, நமக்கு அது கேட்கவே கஷ்டமா இருக்கு. இத்தனை நாள் வந்து சாஸ்கேக்கு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னடா சாஸ்கே மேல காண்டா வர. இல்ல மத்ததெல்லாம் ஓகே தான். பட் கக்காஷ் வேற எனக்கு பிடிக்குமா? என்னடா டேய்! அப்படின்ற மாரி இருந்தது. அதாவது சாஸ்கேவை பிடிக்கும். அதோட ரொம்ப பிடிக்கும் கக்காஷி வந்து இவன் மரியாதையெல்லாம் பேசுறதுனால அவனுக்கு வந்து கஷ்டம் வருது. ஆனாங்க அந்த 2 பேர் ஆட்டிட்யூடும் சூப்பரா இருக்கும். எனக்கு எப்பவுமே அது பிடிக்கும். கக்காஷி வந்து எப்படின்னா, ஒரு கூலா ஒரு ஆட்டிட்யூட், ஒரு நக்கல், ஒரு ஃபன் இருக்கும் அவரோட எப்பவுமே. ம். சாசுகே அப்படியே இப்ப வேற. இப்ப அவன் இருக்கிற அந்த கேரக்டரா இருக்கட்டும், அது நெகட்டிவா இருந்தாலுமே அந்த ஒரு திமிரு, அந்த ஒரு தெனாவட்டு, அந்த ஒரு ஆட்டிட்யூடு, ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் ரசிக்கிறேன் நான். பிடிக்குது எனக்கு அதெல்லாம். அதனால இந்த 2 ஆட்டிட்யூடும் சேரும்போது எனக்கு அது பிடிச்சிருக்கு பார்க்கறதுக்கு. அது கேரக்டரா பார்க்கும்போது ஓகே ஃபைட் அது இதுன்ட்டு. பட் அந்த பேசும்போது அந்த மரியாதை இல்லாம பேசுறது, அது இது வந்து சுத்தமா பிடிக்கல. அது கோவமா தான் இருந்தது. எனக்கு வந்து சாஸ்கேவை பார்க்கறதுக்கு எனக்கு இன்னைக்கு ரொம்ப குழந்தையா தெரிஞ்சான். ம். அதாவது ஃபீல் ஆச்சு. நான் பாரு என்னுடைய ஷாரிங்கன் தான் நினச்சினுக்கிறேன். பாரு நான் மங்கிக்குன் எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி மங்கிக்கு ஷாரிங்கன் எடுத்தா இவரு அதை எடுத்துட்டாரு. ஐயோ என்னடா இது இவரு எடுத்துட்டா ஐயோ அப்போ இருடா டே இவ பாடுறா நான் பார்த்தியா சுசுனா ஏத்துட்டேன் இது எங்க கிளான் தான் முடியும் உன்னால முடியுமா அப்படின்றது எனக்கு உள்ள சிரிப்பாகுது. எனக்கு என்னடா அது குழந்தைமா விளையாடிட்டு இருக்க, இது வந்து கிளான் பிரச்சனையா அந்த பிரச்சனையும் இல்லை, என்னால் இதெல்லாம் எடுக்க முடியும், நீ வந்து திருடி எடுத்தவன் தானே எங்கள் கிளான் சேர்ந்தவன் இல்லை நீ அப்படின்னு சொல்லி அப்படி பேச ஆரம்பிக்கிறான். அது ரொம்ப இன்மெச்சூராக இருந்தது. இத்தனை நாளாக அதெல்லாம் உனக்கு இப்போ சந்தோஷமாக இருந்தது, பெருமையாக இருக்கிற விஷயம்லாம் இப்போ வந்து பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த மாதராவோட அந்த வெளிப்பாடு இங்கே தெரியுது எனக்கு. எந்த அளவுக்கு பேசி பேசி அது உள்ளே இறங்கி இருக்கு, அது மாறி இருக்குன்றதெல்லாம். அவன் வந்து மாதராவை மதிக்கல அப்படின்றது அதெல்லாம் வந்து வெளியே அப்படி காட்டிக்கிறான். ஆனால் உள்ளே எவ்வளோ டீப்பாக இறங்கி இருக்குன்றது இந்த சைட்லாம் காட்டுது. இன்னொன்னு இட்டாச்சி தான் உங்க கிளானே அழிச்சது. என்னதான் யாரும் மேனிப்புலேட் பண்ணியிருக்கட்டும், இல்லை மண்டையை கழுவி இருக்கட்டும், எப்படி ஒருத்தனால சொந்த கிளானை அழிக்க முடியும்? என்னதான் மண்டையை போட்டு இது பண்ணியிருந்தாலும் இட்டாச்சி அதை பண்ணியிருக்காருல்ல. அப்போ நீ கோவப்படணும், இட்டாச்சி மேலே மட்டும்தான் கோவப்படணும். நீ எப்படி என்ன ரீசன் சொன்னாலும் ஏமாற்றி பண்ணாங்களோ ஏதோ பண்ணாங்களோ, பட் இட்டாச்சி எப்படி அதை பண்ணியிருப்பான்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. இன்னொன்று இட்டாச்சி அப்படி பண்ணுறனாலும் அவன் பிஹேவியர் மாறல, கேரக்டர் மாறல, கொடூரமாக இல்லை. அவன் ரொம்ப அன்பாக இருந்தான், ரொம்ப தன்மையாக அமைதியாக இருந்தான். அதுலேயும் உனக்கு உணர தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அவன் இட்டாச்சி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் சாசுகே. இந்த கிளானையும் அழிக்கிறது, எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிட்டு நீ அதே தான் பண்ணுற. அப்புறம் எப்படி இட்டாச்சி நீ கம்பேர் பண்ணிக்கிறன்றதே எனக்கு புரியல. அதான் சாஸ்கே அதை யோசிக்கல. இப்போ வந்து நீ சொல்கிற எங்கள் கிளான் அழிஞ்சிச்சு பண்ணிச்சுன்னா அது பண்ணது அதில் முடிவு எடுத்தது இட்டாச்சியும் கூட. அப்போ ஏன் அவன் அந்த முடிவு எடுத்தான் அப்படின்னு ஏன் யோசிக்கல? இவங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க செஞ்சாங்க அதெல்லாம் ஓகே. பட் பண்ணதான் தானே, சொந்த அப்பா அம்மாவே கொல்ற அளவுக்கு துணிஞ்சு இருக்கானா, அப்போ அது என்ன விஷயம்? ஏன் அப்படி அவனுக்கு அந்த எண்ணம் தோணுச்சு? அதை பற்றி நீ துளியும் யோசிக்கலன்றது தான். இவங்க பேசுனது மாதரா இந்த விஷயம்லாம் ஓகே, இந்த உனக்கு கோவம் இருந்தால் ஓகே. பட் ஏன் அந்த செகண்டில் அந்த முடிவு எடுத்தான்? அது எப்படி அவனுக்கு தோணுச்சு? அப்போ எதை நினச்சி செஞ்சுருப்பான்? அது என்ன அப்படின்னு நீ கண்டுபிடிக்க போயிருந்தீங்கன்னா அது வேற கதை, வேற லைன் போயிருப்பு. நீ அப்படியே இவங்க சொன்னது மட்டுமே பிடிச்சிட்டு போகிறதுனால இப்போ லீஃப் வில்லேஜ் எனிமி அவங்கள கொல்லணும், நம்ம கிளான் வேற அவங்க வேற அப்படின்னு இப்படியே ஆயிட்டான். ஸோ மாதராவோட மூளையாக மட்டும்தான் இப்போ இங்கே நீ தெரியறிய தவிர உன்னுடைய ஓன் தாட்டு நீ யோசிப்ப பண்ணுவ பற்றி அது காணும். உங்கள் அண்ணனை பற்றி நீ யோசிக்கல, அவ்வளோதான். இன்னொன்று இப்போ இட்டாச்சி அந்த எல்லாம் மேனிப்புலேட் பண்ணாங்க, மண்டையை கழுவுனாங்க, மாறிட்டாரு அப்படின்னா, இப்போ நீயும் அதே தப்பு தானே பண்ணுற. யாரோ ஒருத்தவங்க சொல்கிறது கேட்டு அதே மாதிரி நீயும் மாறிட்ட. அப்போது அவங்க அந்த இட்டாச்சி ஏதோ ஏமாற்றி மாற்றிட்டாங்க, அதனால இப்படி பண்ண, அதனால லீஃப் வில்லேஜை நான் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளும் இப்போ அப்படி தானே இருக்கும். நம்மளும் யாரோ சொல்கிறத கேட்டு தானே மாறிட்டு இப்போ லீஃப் வில்லேஜ் அழிக்க போகிறோம். அப்போ நம்மளும் அதே தப்பு பண்ணுறோமோ அப்படிங்கிறது அவனுக்கு அது புரியவே மாட்டேங்குது. இப்போ கக்காஷி பார்த்து கேட்டேன், நீ பேசி பேசி நான் மாற்ற நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு. அவனை பேசி பேசி தானே மாதரா மாற்றி வச்சிருக்கான். நீ இந்த பக்கம் பேச்சை கேட்கல, நான் வந்து ஸ்ட்ராங்காகிறேன்னு நினச்சினுக்கிறேன். பட் அவனுடைய பேச்சு உனக்கு உள்ளே இறங்கி இருக்குது, அது நீ செயல்படுத்தி உனக்கே தெரியாமல் அது நடந்துட்டு அது இருக்கு. எமோஷ்னல் அது அந்த அவனுக்கு தெரியல. சைடு. ஆமாம், எமோஷ்னல் இருக்கும்போது கரெக்டாக அந்த வார்த்தையை போட்டதுனால அது கரெக்டாக அவன் எடுத்துட்டான். அவனோட எமோஷ்னலுக்கு ஒரு காரணம், அதிகப்படியான கோபம், அந்த ஒரு அட்டாச் பண்ணிட்டோமோன்ற அதெல்லாம் சேர்ந்து தான். உன்னையே அறியாமல் அது நடந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் பாடுற முதல்ல உன்னை பாடுற, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு பாரு. இது நீ இல்லைன்றத உணருன்றத அவனுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உன்னை ஒரு நிமிஷம் பாடுற, நீ சுற்றிக்கிறவனும் பார்க்காத, கண்ணாடியில் முதல்ல நீ உன்னை பாரு. எப்படி இருந்தோம், எப்படி மாறி இருக்கும், இதை தான் எங்கள் அண்ணன் ஆசைப்பட்டானா அப்படின்றது கொஞ்சமாவது யோசி, அப்போ தான் தெரியும் அதெல்லாம். இன்னொன்று மித்த எல்லா ஃப்ளாஷ்பேக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நரோட்டோ சைடு, சாசுகே சைடு எல்லாத்தையும் பார்த்தோம். அப்போவே நமக்கு வந்து என்னடா அது அப்படின்னு இருக்கும், பெருமூச்சு விட்டுருப்போம், கொட்டாவையெல்லாம் விட்டுருப்பேன் நான். அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ திரும்பவும் சாக்குரா காட்டும், ஐயோ திரும்பவும் அது முடிஞ்சிருக்கும்னு நினச்சிட்டு நம்ம உட்காரும் போது திரும்ப சாக்குரா ஃபுல் ஃப்ளாஷ்பேக் காட்டும் போது நமக்கு ஐயோன்னு இருக்குது.
நீங்கள் நினைக்கல என்னடா மற்ற ஃப்ளாஷ்பேக் காட்டும்போது அமைதியாக பார்க்குறீங்க, சாக்குரானா மட்டும் சிரிக்கிறீங்க, இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்னா அது நின்று இருக்கும் முடிஞ்சிச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் திரும்ப அதை போடும்போது எங்களுக்கு முடியல. அந்த மாதிரி இருந்தது. இருக்கு. ஒரு முறையும் சாஸ்கே மீட் பண்றப்ப இதான் பண்ற. உன்னோட எமோஷனல் அதை தடுக்குது. செய்ய விட மாட்டேன்து. நீ போல்டா பேசுற, உன்னோட ஆட்டிடியூட்லாம் மாஸா தான் இருக்குது. ஆனா செயல்பாடுல வந்து அது இல்ல. இல்லை அவள் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறா, நான் என் சைடு நான் ஏதாவது பண்ணணும், நம்மளும் அது இருக்குன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஓகே தான். பட் இப்போ அதே மாதிரி முயற்சி எடுத்து வந்தேன், மேலேருந்து கீழே குதிச்சு அவன் கழுத்தை பிடிச்சது கண்ணு மூட்டு அப்படியே நின்ட்டான். ஏதாவது ஒன்று தடுக்கிறதோ இல்லை திரும்ப அட்டாக் பண்ண பார்க்குறதோ எதுவுமே பண்ணல. அது எனக்கு கடுப்பாக இருக்குது. அப்படி தான் ட்ரை பண்ணியிருக்கலாம்ல. ஒன்று அது நீ பண்ண வரேன்னா பண்ணத்துக்கு ரெடி ஆகலாம், இல்லையா நீ பேசாமல் கூட நின்றுடலாம். இப்போ கக்காஷுக்கும் ப்ளஸ் அது ஒரு இதாகிடுச்சு. ஐயோ சாக்கராவை காப்பாற்றணுமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் இங்கே வந்தும் அழுதுட்டா அதே மாதிரி. நான் வந்த நல்ல விஷயம் வந்து கரீனை காப்பாற்றிட்டா, அது ஒன்று. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ சொல்லலாம் அவன் வந்து சிசுனை வச்சுட்டு இருக்கா, இது எப்படி ப்ரோ சாக்குரானால் தடுக்க முடியும்ட்டு. இப்போ அவன் வீக் ஆகிட்டான். இப்போ அவனாலே முடியல, ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நார்மலாக தான் இருக்கிறான். இப்போ ஒரு அடி அடித்தா பறப்பான். இப்போ சாஸ்கே நினச்சா முடியும், ஆனால் பண்ண மாட்டேன்டா. சும்மா அடி, நீ ஒன்று அவனுக்கு கொல்ற தடலாம் அடிக்க வேணாம். நருட்டோ அடிக்கிறியா, அந்த அடியாவது அடி அவன் மேலே போதும். நீ நார்மலாக அடிப்ப நருட்டோவை, அதுக்கே பறப்பான். அது கூட நீங்கள் அடிக்க மாட்டேன்றன்றது தான். கொஞ்சமாவது உன்னோட எதிர்ப்பை காட்டு. அவனுக்கு எதுனா புரியவே, அவனுக்கு கொஞ்சம் வலியை கொஞ்சமாவது உருவாக்கு. நம்மளை விரும்பினவங்களாம் இப்போ நம்ம வெறுக்கிறோம், ஏதாவது ஒரு உணர்வு அவனுக்குள்ளே ஏற்படுத்து. அது பண்ணவே மாட்டேன்ற, அப்படியே நின்றுடுற. அந்த எமோஷ்னலாக மன வலியில் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே நின்றுறான். அது மட்டும் கொஞ்சம் கோவமாக தான் இருக்குது. நான் வந்துட்டு பவர் இல்லை, இருக்கிற பவர் வச்சு தான் உன்னாலையும் பண்ண முடியும், அதெல்லாம் புரியுதா? அந்த இருக்கிற பவரையாவது காட்டு. அதை வச்சு எதனாச்சும் பண்ணால் மட்டும் போதும். அதுவே நீ பண்ண மாட்டேன்ற போது தான் ஒரு மாதிரி இருக்குது. நான் நினச்சேன் வந்து இப்போ கரெக்டாக வந்து சாக்குராவை அட்டாக் பண்ண வரப்போ கரெக்டாக கக்காஷி வந்து தடுப்பார், கையை பிடிப்பார்னு நினச்சேன். அதே தான் நடந்துச்சு. அதே மாதிரி கக்காஷி இப்போ வந்து இது நினச்சேன், அவரு எடுப்பார், உடனே அவர் சக்கரா ட்ரையாகவும் வீக் ஆவார். அப்போ கரெக்டாக சாஸ்கே அட்டாக் பண்ணுறோம், நருட்டோ வந்து குறுக்கன் தடுப்போம் அப்படி நினச்சேன். இல்லை, அப்படி நடக்கல. ரெண்டு டைமுமே சாக்குரா தான் காப்பாற்றிக்கிறாங்க. இதுவும் அதே தான், திரும்ப அதே தான் நடக்குது. மறுபடியும் கரெக்டாக அட்டாக் ஆகிறப்பெல்லாம் வந்து தடுக்கிற மாதிரி. கரெக்டாக இப்போ ரெண்டு துருவங்கள் திசை மாதிரி போச்சு, ரெண்டு மீட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த லுக்கு. இப்போ திரும்ப அதே தான் நடக்க போகுது. ஆனால் இப்போ ஃபுல் வீக்கில் இருக்கான் சாஸ்கே. ஃபுல்லாக மொத்தத்தையும் எடுத்து என்ன சொல்கிற, ரொம்ப கோபமானதுனால சுசுனை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல் பவரில் இருந்துச்சு. நம்ம டான்ஸை கூட மோதுறப்ப கூட இவ்வளோ பவர் எடுக்கல. அங்கங்கே கொஞ்சம் தான் கை பிடிச்சிச்சு, கொஞ்சம் பிடிச்சது. இது ஃபுல்லாகவே இப்போ ரொம்ப உக்கிரமானோம். இவங்கெல்லாம் பார்க்குறப்போ அந்த எமோஷனலில் இன்னும் அது வீரியமாச்சு. பட் ஃபுல்லாக இப்போ ட்ரை ஆகிட்டான்றது தான். இப்போ இந்த டைமில் என்ன நடக்க போகுதுன்றது. ஆனால் பயங்கர என்ட்ரி, எல்லாருமே சூடு பிடிக்குது. அதுக்கு அடுத்தது என்னன்றது பார்க்கணும் போல இருக்கு. ஆனால் இப்போ எனக்கு ஆனால் என்னன்னா இப்போ மாதராக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் வேற இறங்கிடக்கூடாதுன்னு அது ஒன்று இருக்கு. ஐயோ நரோட்டெல்லாம் வந்திருக்கானா, இதெல்லாம் வந்திருக்கான்னு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து தொலைஞ்சிருவானோ அப்படின்ற மாதிரி. அவர் கண் ஆப்ரேஷன் பண்ணுகிறார் வருவார். அவர் எடுத்துட்டு அவர் வந்து என்ட்ரி அவன் நடக்கலாங்க, வராமல் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படிதான் நினச்சி சாஸ்கே இதுவாக இருப்போ கரெக்டாக வந்து என்ட்ரி கொடுத்து காப்பாற்றினான். இப்போ அதை நடக்கும். இப்போ என்ன அவனுடைய அந்த டைமென்ஷன் ஒன்றுக்குள்ளே போயிட்டு பண்ணுவானே, அதுதான் பண்ணிட்டு இருப்பான். எந்த டைம் வேணாலும் வரலாம். ஸோ எனக்கு சாஸ்கே இப்போ வீக்காக இருக்கிறதுனால இவங்கெல்லாம் இப்போ நருட்டோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கானா இல்லைன்னு தெரியாது. பட் இப்போ கம்பேரிட்டிவ்லி பார்த்தா அப்படி இருக்கான். அப்படியே அட்டாக் பண்ணுறப்ப கண்டிப்பாக மாதரை வந்து அதே மாதிரி தோல் மேலே தூக்கி போட்டுன்னு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள நடக்கலாம். அவன் யோசிக்கணுங்க. அவனை யோசிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை அவனை தூண்டி விடணும். உன்னை யோசிக்க விடுது இல்லையா, பிட்டாச்சி வார்த்தையோ இல்லை பெயினோட வார்த்தையோ ஏதோ ஒரு வார்த்தை தூண்டி விடுது. அதை மாதிரி அவனுக்கும் அவங்க அண்ணன் சொல்கிற வார்த்தை மட்டும் அவன் மைண்டுக்கு வர வச்சுட்டா போதும், யோசிக்க ஆரம்பிப்பான் பையன். அதை பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நருட்டோ விட்ட வேறு ஆள் இல்லை. மேபி இட்டாச்சி வந்து என்கிட்டையும் பேசினான்டா, என்கிட்டயும் அதெல்லாம் சொல்லியிருக்கான்ட்டு அதை சொன்னால் கூட ஏதாவது யோசிப்பான். இவங்ககிட்ட ஏன் எங்கள் அண்ணன் வந்து பேசுகிறான், என்ன விஷயம் அப்படின்ட்டு அதை கூட எதனா திங்க் பண்ணலாம். ஸோ என்ன பேசுறதுல தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ககாஷோட சில பார்வைலாம் இருக்குல்ல, ரொம்ப ஃபன்னாக இருக்கு. அவர் சீரியஸாக தான் பார்க்குறேன். நான் பல டைம் எப்படி பார்ப்பேன்னா, இப்போ அந்த இதை கழட்டிட்டு கூர்மையாக ஒன்று கவனித்து ஊற்று பார்த்தாருல, அப்போ எனக்கு இந்த நல்ல பயங்கர வெயில் அடிக்கும் தெரியுமா, அப்போ வந்து மேலே ஃப்ளைட்டு போச்சுன்னா எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும்போது கண்ணு சுருக்கி இது மாதிரி பார்ப்போம்ல, அந்த மாதிரியே பார்ப்பாரு ககாஷ். எனக்கு அது பார்க்கும் போதெல்லாம் ஃபன்னாக இருக்கும். இப்போவும் அதுதான் பண்ணாரு, சிரிப்பு தான் வந்துச்சாங்க. அதனால சாஸ்கே டென்ஷன் வரேன். நீ இன்னும் என்ன ஸ்டூடெண்ட் மைய பார்க்குற, அப்படி பார்க்காத, என்ன இனிமையாக பாரு, அப்படி பார்க்க என் மேலே அக்கறை பார்வை, அந்த அக்கறை பார்வை இதுவே வேணாம், எனக்கு அந்த ஆரே வேணாம், ஒழுங்குமுறையாதை என்னை எதிரியாக பாரு, என்ன அட்டாக் பண்ணுன்னு அந்த மோட்டில் இருக்கிறான். மேபி இப்போ வந்து சாஸ்கே வந்து இப்போ லீஃப் வில்லேஜ் தான் என்னோட நெக்ஸ்ட் டார்கெட்டு. என்னடா சாதிக்க போகிறேன்னா லீஃப் வில்லேஜாக அட்டாக் பண்ண போனேன். லீஃப் வில்லேஜ் தலைவனே இப்போ நான் தான், என்ன தானண்டா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாரு தான் நினைக்கிறேன். அதான் அந்த வடிவேலு ஏதோ ஒரு படத்தில் கைப்பிள்ளையான்னு நினைக்கிறேன், அடி வாங்கிட்டு வாயை ஒரு மாதிரி வச்சுட்டு கை வச்சுட்டு பார்ப்பாங்க, அந்த விஷுவல் வருது எனக்கு கக்காஷி பண்ணும்போது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.